வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல கத்தியால படுற காயத்தை விட ஒருத்தரோட வார்த்தையால நம்ம மனசுல படுற காயம் இருக்கே, அது ரொம்ப கொடியது. உங்களை ஒருத்தர் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி இருக்கலாம், இல்ல நீங்க உயிரா நேசிச்சவங்க உங்களை காயப்படுத்திட்டு போயிருக்கலாம். அந்த நேரத்துல ரத்தம் கொதிக்கும், அவங்கள்கிட்ட போய் சண்டை போடணும்னு தோணும். ஆனா சாணக்கியர் ஒரு விஷயம் சொல்றாரு: நீ கோபப்படும்போது உன் பலவீனத்தை வெளிப்படுத்துற, ஆனா மௌனமா இருக்கும்போது உன் பலத்தை சேமிக்கிற. உங்களை காயப்படுத்தினவங்க நீங்க வந்து கெஞ்சுவீங்க, இல்லன்னா சண்டைக்கு வருவீங்கன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க மௌனம் அப்படிங்கிற ஆயுதத்தை எடுக்கும்போதுதான் அவங்க மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் வரும். முதல்ல உங்க தரப்பு நியாயத்தை யாருக்கும் விளக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க விளக்கம் கொடுக்கும்போது அவங்க நீதிபதி சீட்ல இருக்காங்க, நீங்க குற்றவாளி கூண்டுல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை ஏன் கொடுக்குறீங்க? ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்க கண்ணையே பாருங்க. அந்த மௌனம் அவங்களுக்கு என்ன சொல்லும் தெரியுமா? உன்னோட வார்த்தைகளுக்கு என் மனசுல எந்த மதிப்பும் இல்ல அப்படிங்கிற கசப்பான உண்மையை உரக்கச் சொல்லும். அடுத்ததா, உங்க உணர்ச்சிகளை அவங்க கிட்ட காட்டிடாதீங்க. உங்களை அழ வைக்கணும், ஆத்திரப்பட வைக்கணுங்கிறதுதான் அவங்களோட நோக்கம். நீங்க ஒரு கல் சிலையைப் போல எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருக்கும்போது அவங்க ஈகோ சுக்குநூறா உடையும். அவங்க முன்னாடி நீங்க மௌனமா நிக்கும்போது அவங்க சின்ன மனுஷனா தெரிவாங்க, நீங்க ஒரு மாபெரும் மலையா தெரிவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க சோஷியல் மீடியாவிலும் மௌனத்தை கடைப்பிடிங்க. சோகமான பாட்டு வைக்கிறது, யாரையும் நம்பாதீங்கன்னு ஸ்டேட்டஸ் போடுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்க எதிரிக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை உங்களை பத்தின எந்த தகவலும் அவனுக்கு தெரியாம தடுக்கிறதுதான். அவங்களை பிளாக் பண்ணாதீங்க, ஆனா அவங்கள் மெசேஜ் பார்த்தும் பார்க்காதது போல இருங்க. இந்த மௌனம் அவங்க மண்டைக்குள்ள 1000 கேள்விகளை உருவாக்கும். உங்க வார்த்தைகளை சேமிச்சு வையுங்க. உங்க வளர்ச்சியை கத்துவிடுங்க. யாரையும் திட்டாதீங்க. ஒரு ரூம்ல உட்கார்ந்து உங்க வேலை மேல மட்டும் கவனம் செலுத்துங்க. ஒரு நாள் நீங்க ஒரு மாபெரும் உயரத்தில் நிற்கும்போது உங்களை காயப்படுத்தினவங்க அந்த உயரத்தை பார்த்து அண்ணாந்து நிற்கணும். அந்த இடத்தில் நீங்க ஒரு வார்த்தை கூட பேசத் தேவையில்லை. அவங்கள் பார்க்க நேர்ந்தா எந்த ஒரு வன்மமும் இல்லாம ரொம்ப இயல்பா ஒரு சின்ன புன்னகையை வீசுங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. அந்த புன்னகை அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. நீ என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா என்னோட மகிழ்ச்சியை உன்னால் பறிக்க முடியாது அப்படிங்கிற செய்தியை நீங்க பேசாமலேயே அவர்களுக்கு சொல்லிட்டீங்க. கடைசியா ஒன்னு, துரோகம் செய்தவனை மீண்டும் நம்புறது தற்கொலைக்கு சமம். அவங்கள் மன்னிப்பு கேட்டு வந்தாலும் பழைய நெருக்கத்தை காட்டாதீங்க. உங்க மௌனம் ஒரு மதில் சுவரா இருக்கட்டும். அவங்களை உங்க வாழ்க்கையிலிருந்து ஒரு அந்நியனை போல, ஒரு கண்ணுக்கு தெரியாத தூசியை போல கடந்து போங்க. இன்னையில இருந்து ஒரு ராஜாவா வாழுங்க. உங்க மௌனத்தை ஆயுதமா மாத்துங்க. உங்க வளர்ச்சியை ஒரு சாம்ராஜ்யமா மாத்துங்க. மதிப்பான வாழ்க்கை நமதே.